நேசிக்கிற நல்ல தகப்பனே, நமக்கு நன்றிப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுகளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொடுக்கும்படியாக தந்த கிருபைக்கு நன்றிப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. தம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தி தைரியப்படுத்தி வெற்றியையும் நீங்கள் தர வேண்டும். விடுதலை வேண்டும். நாங்கள் சமாதானத்தின் நாட்களாக எங்களுடைய காலங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பிரயாணம் ஆண்டவரே நல்ல சுகமான ஒரு பிரயாணமாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோப்பா. நன்றிப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச இருக்கின்றார். அவருடைய வார்த்தைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையானவர்களே, இன்றைக்கு தலைப்பு செய்தியாக என்ன அப்படின்னா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து. சிறுமைப்படுகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. ஒரு சிறுமையை தாவீது ராஜா அனுபவித்தார். அதிலே அவர் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு இன்றைக்கு எடுத்து சொல்ல இருக்கின்றேன். வாழ்க்கையிலே மனிதர்கள் சிறுமைப்படுகிற சில சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. மனிதர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சிறுமையின் நாட்கள் பாதைகள் இருக்கிறது. ஆனால் இந்த தாவீது ராஜாவுடைய சிறுமை மிகவும் ஒரு கஷ்டமான சிறுமை என்பதை 2 சாமுவேல் 16வது அதிகாரத்திலிருந்து ஒரு 30 நிமிடங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து. 6வது வசனம். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்காக பயந்து அவர் காட்டுக்குள்ளே நடந்து ஒளிந்து கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் இப்போ நம்ம வாசித்தோம். சீமேயும் என்னும் ஒருவன், அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தாவீது ராஜா நடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. நடந்து வரும் பொழுது அவருக்கு 6வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். தாவீது ராஜாவுக்கு 2 பக்கமும் என்ன இருக்காங்க, ஆள் இருக்காங்க. வலது பக்கமும் நிறைய மக்கள் இருக்காங்க, ராஜாவுடைய வேலைக்காரங்க, போர் வீரர்கள். இடது பக்கமும் இருக்காங்க. இவ்வளவு மக்கள் இருக்கத்தக்கன இந்த சீமேயு என்கின்ற இந்த ஒரு மனிதன் அவருக்கு எதிராக வந்து எல்லார் மேலும், ராஜா மேலும் அந்த சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எரிந்து அவன் தூஷித்து கொண்டு வந்தான். எப்படியான ஒரு சிறுமை! ராஜாவில் ஒன்றும் செய்யும் மனசு இல்லை, அவரால் முடியும். ஆனாலும் அவர் அதை பொறுத்து கொண்டே வருகின்றார். வந்து நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த சீமை என்பவன் சொன்ன வார்த்தைகளை இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். நம்ம யாராவது ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னால் நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நாமுமே சில சமயத்தில் சில வார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நாமும் கஷ்டப்படுற சமயங்கள் உண்டு. மனிதன் அநேக நேரங்களிலே பலவீனமானவனாக காணப்படுகின்றான். ஆனாலும் தேவன் உதவி செய்வார். இந்த தாவீது ராஜாவை அந்த மனிதன் சொன்னதை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகின்றேன். 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 7வது வசனம். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ. என்ன சொல்கிறாரு? தூஷிக்கிறார். தூஷிக்கிறார்னா என்ன? சபிக்கிறார், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார். தாவீது இப்போ யாருன்னா ராஜா தான். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ.
தாவீது ராஜாவை பார்த்து ஒரு கேவலமான வார்த்தையை இந்த மனிதன் சொல்லுகின்றார். தாவீது ராஜாவை 3 முறை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார்கள் ஒரு நேரம், மற்றபடி மூப்பர்கள் நிறைய 3 தடவை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது ராஜா. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிற காரியங்களை பார்த்தீர்களா? தொலைந்து போ, நீ யார் தெரியுமா? பேலியாளின் மனுஷன். அது ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி கற்களை எரிகின்றான், தூஷிக்கின்றான். இப்போ கற்களை எடுத்து அவன் சகல ஊழியக்காரர் எல்லாரும் மேலேயும் அவன் எரியும் போது எப்படி இருக்கும்? மண்ணை வாரி என்ன செய்கிறான்? தூட்டுறான், மண்ணெல்லாம் அள்ளி வீசுகிறான். தாவீது ராஜாவுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே அப்படியே தடனாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். 2 சாமுவேல் 16:8 சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். எவ்வளவு ஒரு பயம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை சொன்னான். இப்போ தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோம் தன்னை ராஜாவாக தன்னுடைய நண்பர்களோடு ராஜாவாக அவர் அறிவிச்சிட்டார். அதனால தான் தாவீது ராஜா பயந்து, ஏன்னா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருவான் தாவீதை கொலை செய்து விட்டு. அதனால தான் தாவீது பயந்து காடுகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. தாவீதின் மகன் அப்சலோம் அங்கே தாவீதின் சிங்காசனத்திலே ராஜாவாக உட்கார்ந்து விட்டான். தகப்பனுக்கு விரோதமாக எழும்பின அப்சலோம். அதே பெரிய வேதனை. தாவீது ராஜாவை தான் சவுல் ராஜாவுக்கு பின்பாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்சலோமே தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக ராஜாவாக இருக்க உட்கார்ந்துருக்காரு. அதனால் தாவீது ராஜா பயந்து காட்டுக்கு வந்துட்டார். இந்த நேரத்தில் இந்த மனுஷனும் தூஷித்து கொண்டு வருகின்றான். இந்த இரத்தப்பழியை, சவுலின் வீட்டார் இரத்தப்பழியை ஓமையில திரும்ப பண்ணார். உன்னுடைய ராஜ்யபாரத்தை அப்சலோம் எடுத்துக்கொண்டார். நீ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், என்ன நீ இரத்தப்பிரியனான மனுஷன் அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கு அடுத்து என்ன வசனம் அப்படின்னா, உங்களுக்கு நான் இது உண்மையான நடந்த சம்பவத்தை ஒரு ட்ராமா ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். 9 அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். செரியாவின் குமாரன் அபிசாய் தாவீது ராஜாவுடைய ஒரு போர் வீரன். அவன் ராஜாட்ட என்ன சொல்கிறார்? ராஜா மௌனமாக வந்து கொண்டு இருக்கின்றார். இவ்வளவு தூஷிக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 16 5, 6, 7 இவ்வளோ வசனத்துலையும் 8 வசனம் 4 வசனங்களை கொண்டு தூஷிக்கிறான். ஆனாலும் தாவீது ராஜா வாயை திறக்கலை. இப்போ அவருடைய சேனாதிபதியில் ஒருத்தர் தான் கேட்குறான், இந்த ராஜாவின்னு கேட்குறான், இந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை எடுக்கட்டா? இவங்களாம் போர் வீரர்கள். ஒரே வெட்டு தான், ஒரே வெட்டு இல்லை, ஒரே குத்து வயிற்றுல. அது ஒரு செத்த நாய், உங்களை இப்படி தூஷிக்கலாமா? நான் போய் அவனை கொண்டு வரேன் அப்படின்னு கேட்குறாரு ராஜாவுடைய சேனாதிபதி. அதுக்கு 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? தாவீது ராஜாவுடைய பதில் என்ன? அவர் சொல்கிறாரு, நான் போய் ஒரே குத்திட்டு வரேன், அவன் தலையை வெட்டி எடுத்துகிட்டு வரேன், எப்படி இந்த செத்த நாய் உங்களை தூஷிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு தாவீது ராஜாவுடைய பதில் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருப்பா, கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறாரு, அவன் செய்யட்டும், இப்போ என்ன அவன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி
ஒரு பொறுமையான ஒரு பதில். உங்களுக்கு இது நல்லா விளங்கியிருக்கா? தாவீது ராஜாவை இந்த சீமை என்கிற ஒரு மனுஷன் தூஷிக்கிறான், கற்களை எரிந்து வீசுகிறான், மண்ணை வாரி தட்டுகிறான், எல்லார் மேலேயும் மண்ணும் கற்களும் விழுந்து கொண்டு இருக்கின்றன. தாவீது ராஜா மிகுந்த பொறுமையோடு வந்து கொண்டு இருக்கின்றார். அப்போ ஒருத்தன் கேட்குறான், அவனை கொன்றலாமான்ட்டு. அப்போ ராஜா வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஆண்டவருக்கு தெரியாமல் இது என்ன செய்யாது, நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா, அவன் பேசட்டும். அடுத்து 2 சாமுவேல் 16:11 பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகம் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நான் பெற்ற என் குமாரனே என்னை வெளியே தள்ளி அவன் ராஜாவாக வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்போ இவன் ஏமாத்திரம், இவன் ஒரு கோத்திரம்தான், இவன் ஏமாத்திரம். இந்த நாட்களில் கூட அநேக வீடுகளிலே குடும்பங்களிலே பெற்றோரை பிள்ளைகள் அவமதிக்கின்றனர், சபிக்கின்றனர், அற்பமாக நினைக்கின்றனர். அப்படிலாம் இருக்கிற காலத்தில் கூட இந்த தாவீது எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றார் என்று பாருங்கள். பொறுமையாக சொல்கிறார், என் மகனே என் மேலே என்னை கொண்டுட்டு அவன் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கான், இவன் பேசுனா என்னப்பா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், பெற்றோரை எதிர்த்து பேசுகிறார்கள், பெற்றோரை மதிக்கிறதே இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். கனம்னா என்னன்னா மரியாதை செலுத்த வேண்டும். நம்ம ஆத்திசூடியா அந்த மாதிரியில் படிச்சிருக்கோம்ல, உன் பிதாவையும் உன் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக. அந்த நாட்களில் உள்ள அந்த லத்தீன் மொழியாக அது என்னதில் தெரியல, அதில் உள்ள டிரான்ஸ்லேஷன் உன் பிதாவையும் உன் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக அப்படின்னா கனம் பண்ணுவாயாக, பெற்றோரை கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லியிருக்க, உலக மொழியும் சொல்லியிருக்க. இந்த நாட்களிலே பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறது இல்லை, கனம் பண்ணுகிறது கிடையாது, ஆகாரத்தை கொடுக்கிறது கிடையாது, எதிர்த்து பேசுகிறார்கள். தகப்பனைய தாயையும் இல்லை தன்னுடைய மனைவியினுடைய அம்மா அப்பாவையோ இல்லை கணவனுடைய அம்மா அப்பாவையோ மதிக்கிறதே கிடையாது, அற்பமாக நினைக்கின்றார்கள். அதெல்லாம் ரொம்ப கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று, நான் செய்யவே கூடாது. நமக்கு நல்ல கணவனை தந்திருக்கிற, சொத்து சுகங்களையெல்லாம் கொடுத்துருக்கிற உங்களுடைய அந்த மாமன் மாமியாரை எதுக்கு உங்களுக்கு கனம் பண்ண முடியலை? அவங்க உங்களுக்கு அப்படி என்ன கெட்டதான் செய்துட்டாங்க? அவங்க எவ்வளோ காலம்தான் உயிரோடு இருப்பாங்க? அவங்க இருக்க வரைக்கும் நாம் அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும்ல. இன்றைக்கி அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோரை கனம் பண்ணலைன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க அவங்க பெற்றோரை கனம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இப்போவே நடக்குது உலகத்தில். முன்னால் சொல்லுவாங்க, அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. அதே தலைமுறையிலேயே கர்த்தர் அவர் கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். உணர்வடையட்டும் மற்றவங்களாது அப்படின்ட்டு. பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். அது 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லேயே ஒரு கட்டளை, அது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை எப்படி நம்ம மீறலாம்? மீறி இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிங்க, நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. இந்த அப்சலோமுடைய முடிவு மிக பயங்கரமாக இருந்தது. தாவீதுக்கு ராஜாவுக்கு எதிராக அப்சலோம் ராஜாவாகணும்னு நினச்சதுனால அவர் சீக்கிரமாக அப்சலோம் மரணத்தை தழுவுகின்றார். இப்போ இவன் தூசிக்கிறான். அதுக்கு ராஜா சொல்கிறார், என் பிள்ளையே எனக்கு விரோதமாக இருக்கும்போது இவன் என்ன அப்படின்னு. 12வது வசனம் வாசிக்க. 2 சாமுவேல் 16:12
ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இதுதான் உங்களுக்கு நான் தலைப்பு செய்தியாக எடுத்திருக்கிறேன். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, ஒருவேளை நான் இன்னைக்கு ராஜாவா இருக்க வேண்டியவன், அரண்மனையில் இருக்க வேண்டியவன், இன்னைக்கு நான் காட்டுக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சிறுமையை என் தேவன் பார்ப்பார். இந்த சிறுமையை என் ஆண்டவர் பார்ப்பார். என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களா? நீங்கள் எங்கே நிந்திக்கப்படுறீங்களோ அந்த இடத்துல நம்ம பொறுமையோடு இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக அந்த நிந்தையை சரி கட்டுவார். நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நம்ம பொறுமையோடு இருக்கணும். தாவீது ராஜா மாதிரி. நிந்தனைகள் வரத்தான் செய்யும். உலகத்தில் அநேகர் நமக்கு விரோதமாக எழும்ப தான் செய்வாங்க. நம்ம எவ்வளோதான் நல்லது செய்தாலும் மறந்துடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கக்கூடாது. நீங்களாகவே இருங்க. நீங்கள் நன்மை செய்யக்கூடியவங்களா, நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். உங்களை நீங்கள் மாற்றாதீங்க. நம்மளுடைய கேரக்டர் நம்மகிட்டே இருக்கட்டும். இன்னொருவர் மாதிரி நம்ம ஆக வேண்டாம். இன்னொரு துன்மார்க்கர் மாதிரி நம்ம ஆக வேண்டாம். நான் இன்னும் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். சிறுமையை பாருங்கள். தாவீது ராஜாவுக்கு வந்த சிறுமையை பாருங்கள். திருப்பி அவன் என்ன செய்கிறான்? கற்களை எறிகிறான், தூஷிக்கிறான், மண்ணை வாரி தூட்டி கொண்டே வருகிறான், ஏசிக்கிட்டே வாரான், திட்டிக்கிட்டே வாரான். ஆனால் தாவீது ராஜா சொல்லிட்டார், என் சிறுமையை கர்த்தர் பார்த்தார். நான் அந்த செய்தி எடுக்கும்போது, நான் 6வது 8வது வகுப்பு படிக்கும்போது, எனக்கு 6வதா 8வதான்னு சரியாக ஞாபகம் இல்லை. நான் படிக்கும்போது என்கிட்ட டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் கேள்வி கேட்டதுக்கு எனக்கு பதில் தெரியல. நான் எழும்பி நின்றுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் கேட்டு பார்த்தாங்க, எனக்கு கொஞ்சமே அந்த ஆன்சர் பண்ண தெரியல. உடனே நீ நிற்க விட்டுட்டு டீச்சரு பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாடம் நடத்த ஆரம்பித்த உடனே திடீர்னு கிளாஸ்க்குள்ளே அலட்சத்தம் கேட்டவுடனே டீச்சர் பாடம் நடத்துகிறதை நிப்பாட்டிக்கிட்டு, யார் அழுறா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு 30 பேர் இருப்போம். பையங்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து படிக்கிறதா எங்கள் ஸ்கூலில், எங்கள் ஊரில், எங்கள் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ யார் அழுறா அப்படின்ன உடனே ஒரு பையனை சொன்னாங்க, இந்த ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே டீச்சர் அந்த பையனை எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டு, கிளாஸ் நடக்கும்போது என்ன அழுதுகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்னை பார்த்து சொன்னான், எங்கள் அத்தை நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னான். அதான் நான் அழுறேன் அப்படின்னு. நீ டீச்சருக்கு ஆச்சரியமாயிட்டு, என்ன உங்கள் அத்தை நின்றுக்கிட்டு இருக்காளா? அப்படியா, உனக்கு அவ்வளோ கஷ்டமாயிட்டு அத்தை நின்றுக்கிட்டு இருக்குது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் அத்தை அழமாட்டா அப்படின்னு சொல்லி என்னைய உட்கார சொல்லிட்டாங்க. அது எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அண்ணன் மகன். அப்போ நான் இந்த செய்தி நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அந்த கிளாஸில் படிக்கும்போது 8 வரைக்கும் நான் எங்கள் ஊரில் படித்தேன். அதுக்கு பிறகு நாங்கள் தூத்துக்குடிக்கு படிக்க வந்துட்டேன். என்னை நிற்க விட்டுட்டு, அதாவது நம்ம கேவலமாக நிற்கும், எல்லாருக்கும் முன்னால் சிறுமையோடு நிற்கிறோம். அதை எங்கள் அண்ணன் பையனுக்கு தாங்க முடியல. அதனால் அவன் என்ன செய்ய முடியாதில்ல, எதிர்த்து பேச முடியாதுங்கிறதுனால அழுதுட்டான். உடனே டீச்சரை என்னை உட்கார வச்சுட்டாங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்குள்ளே கூட இப்படி ஒரு சுவாப அன்பு இருக்கும்போது, நம்மளையும் 4 பேர் திட்டும்போது, ஏசும்போது, நம்மளை அற்பமாக நினைக்கும்போது, நம்மளையும் தூஷிக்கும்போது, நமக்கு எதிராக சண்டை செய்யும்போது, நம்முடைய குணங்களை அறியாதபடிக்கு நமக்கு விரோதமாக எழும்பும்போது,
ஆண்டவர் எப்படி சும்மா இருப்பாங்க? தேவன் உங்களுக்காக எழும்புவார். அதான் வேதம் சொல்லுகிறது, என் சிறுமையை, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என்னை என்னுடைய ராஜ அரண்மனையிலே என்னை உட்கார வைப்பார் என்பது தாவீதினுடைய கருத்து. இன்றைக்கு நான் சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களா? உங்கள் கூட எப்பவும் யுத்தத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்களா? நீங்கள் எவ்வளவோ நன்மை செய்து அந்த நன்றியை மறந்திருக்கின்றார்களா? நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கின்றீர்களா? நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு விரோதமாக அநேக தடைகளை ஏற்படுத்துங்கிறாங்களா? பயப்படாதீங்க. அந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். நிந்தனை வரும்போது, நம்மை தூஷிக்கும் போது, நம்மை அவமானமாக பேசும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நாம் யுத்தத்துக்கு போகக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் கசப்பை வைக்கக்கூடாது. மன்னிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த அப்சலோம் யுத்தம் செய்ய புறப்படுகின்றார். அவர் நடுவிலே ஒரு பெரிய கர்வாலி மரத்தில் அவருக்கு ரொம்ப முடி இருக்குமாமா, நிறைய முடி இருக்குமா. அந்த முடி, ஏகப்பட்ட முடி அவர் தலையில் இருந்ததுனால அந்த கர்வாலி மரத்தை அவர் கடந்து வரும்போது அந்த மரத்திலே அந்த முடி தொங்கி கொண்டு அவரை கொண்டு போட்டார். ஆனால் நமக்கு விரோதமாக யாருமே எழும்பக்கூடாது. அப்படி எழும்பினாலும் நம்ம பொறுமையோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் எழும்பி நிற்கிறது எங்கள் அண்ணன் மகனுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். இப்போ இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், நமக்கு சிறுமை வரும்போது எப்படி ஆண்டவர் சும்மா இருப்பாங்க? நம்மை பார்த்து கொண்டு இருப்பாங்க. நம்ம உடைக்கப்படும் பொழுது ஆண்டவர் எப்படி மௌனமாக இருப்பாங்க? அவர் இரக்கத்தின் ஊற்று. நம்ம சிறுமைப்படும்போது அவரால் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கவே முடியாது. தேவனுடைய கேரக்டரே அதுதான், அவருடைய ஹேபிட்டே அதுதான். மனிதன் அவரை நம்பி இருக்கின்ற பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு நெருக்கம் என்று வரும்போது, சிறுமை என்று வரும்போது அவர் நமக்காக எழுந்தருளுவார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் எழுந்தருளுவார். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நாம் உடைக்கப்படும் போது, ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும். இந்த சீமை என்பவன் ராஜாவை தூஷித்து கொண்டே வருகின்றான். வரும்பொழுது மக்கள்லாம் சொல்கிறாங்க ராஜாவை, நீங்கள் யுத்தத்துக்கு வர வேண்டாம், ஒரு இடத்துல இருங்க. ஏனென்றால் நீங்கள் 10,000 பேருக்கு சரியானவர்கள். இந்த 2 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் பாருங்கள். அடுத்த அதிகாரத்திலேயே ஒரு அருமையான ஒரு சம்பவம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, 10 நிமிஷம் கூட இல்லை. அதுக்குள்ளே இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 27வது வசனத்தில் தாவீது மக்னாயிம் சேர்றார். நடந்து எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. 28 உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 28. மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாற்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால்கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும்
கவனமுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். இப்படி செய்தவர்கள் அந்த 2 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் உள்ள சோபி என்னும் நாகாஷின் குமாரன், அந்த ஊரானாகிய அம்மேலின் குமாரன் மாஹீர், இப்படி கொஞ்சம் பேர் இவங்க சேர்ந்து ராஜாவுடைய இந்த கஷ்டமான சிச்சுவேஷனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களோட ராஜா கூட அநேக ஜனங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நேரம் நடந்துட்டாங்க. ஏன்னா அப்சலோம் கொன்றுவான் அப்படின்னு காட்டுக்குள்ளாடி நடந்து போயிட்டாங்க. அதனால் இவங்க ரொம்ப இப்போ விடாய்த்து போயிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ விடாய்த்து தவணம் தண்ணி தாகம் இருக்கும்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திர தேசத்து ரப்பா பட்டணத்தாகி சோபி என்னும் அப்படி 4-5 பேர் சேர்ந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 14 ஜாமான் கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் தூஷித்து அவர் ஏசி கொண்டு மண்ணவாரி கற்களை அள்ளி வீசித்து கொண்டு இருந்தான். அதிலே பொறுமையோடு தாவீது ராஜா கடந்து வருகின்றார். சிறுமை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மகா பெரிய ஒரு உதவி. அது அந்த 28-29 நான் வாசித்து நான் உங்களுக்காக அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என்னெல்லாம் அப்படின்னு பாருங்கள். மெத்தை கொண்டு கொடுக்காங்க. காட்டுக்குள்ளே இருக்கார் ராஜா, அவர் எப்படி மெத்தை இல்லாமல் படுப்பார் அப்படின்ட்டு படுக்கிறதுக்கு மெத்தை கொடுக்காங்க. கலங்கள் கொடுக்காங்க. கலன்னா இந்த பானை. எதுக்கு பானை? மண் பாண்டங்கள். எதுக்கு? சமைக்க. கோதுமை கொடுக்குறாங்க, வாற்கோதுமை கொடுக்குறாங்க, மாவும் கொண்டு வந்திருக்காங்க. மாவு என்ன செய்ய? புரோட்டா செய்ய. வறுத்த பயிறு அள்ளி சும்மா சாப்பிட. பெரும்பயிறு கொண்டு வந்திருக்காங்க, அவிச்சு சாப்பிட. சிறுபயிறு கொண்டு வந்திருக்காங்க, அவிச்சு சாப்பிட. வறுத்த சிறுபயிரும் கொண்டு வந்திருக்காங்க. தேன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன? தேன் கொண்டு வந்திருக்காங்க. வெண்ணெய் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், பட்டர். என்ன? எண்ணெய் இல்லாதனால நீங்கள் எல்லாமே எதில் செய்யுங்க? வெண்ணெயில் செய்யுங்க அப்படின்ட்டு. ஆடுகள் கொண்டு வந்திருக்காங்க. மாவு என்ன செய்ய? பிணைஞ்சி அப்போ சுட்டு கலையங்கள் கொண்டு வந்ததுனால அந்த ஆடுகளை அதில் சமைச்சு புரோட்டா சாப்பிடுங்க. உங்களுக்கு பட்டர் இருக்குது. என்ன? பயிறு வகையில் எல்லாம் இருக்குது. பால் கட்டி பன்னீர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன? எல்லா பண்டமும் வந்துட்டு. ஆக 14 விதமான பண்டங்கள் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை ஏவி அவர்களை அனுப்புகின்றார். மக்னாயிம் என்ற ஊரில் உள்ள அநேகர் இதை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அருமையானவர்களே, என் தேவன் எவ்வளவு நல்லவர்! நம்மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கின்றார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் நமக்காக பிரதான ஆசாரியனாக பரலோக ராஜ்யத்திலே நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார். உங்கள் சிறுமையை, உங்களுடைய நெருக்கத்தை, உங்களுடைய வியாதியை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய பண கஷ்டங்களை, உங்களை பலர் நிந்திக்கிறதை எல்லாம் கேட்கின்ற ஒரு பிரதான ஆசாரியனாக இயேசு நமக்கு இருந்து இந்த 14 விதமான செல்வங்களை அள்ளி கொண்டு கொடுக்கின்றார்கள். போதும்னு சொல்லத்தக்க அளவுக்கு. அப்படியா இயேசுவானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவரை நம்புங்கள். என் தேவன் எனக்கும் இப்படி நடத்துவார். ஒரு பக்கம் சிறுமையாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் ஆறுதல், இன்னொரு பக்கம் செழிப்பு, இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம். சிறுமையை எடுத்து போட்டு உயர்த்துகிற ஆண்டவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்சலோம் இறந்து விடுறார். தாவீது ராஜா மீண்டுமாக சிங்காசனத்தில் போய் அமர வைக்கின்றார் நம்முடைய ஆண்டவர். நம்ம எதெல்லாம் இழந்து போனாலும் மீண்டுமாக அதே ஸ்தானத்தில் வைப்பார். நீங்கள் ஒரு நாளும் நம்ம இனிமேல் கஷ்டப்பட்டுருவோமோ, நம்ம இனிமேல் எல்லோரும் நம்மளை மதிக்க மாட்டாங்களோ, நம்ம வேஸ்ட்டாக தான் இருக்குமோ யாருக்கும், இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அப்படி ஆயிடுவோமோ, இல்லை நம்ம குடும்பத்தில் நம்ம அப்படி ஆயிடுவோமோ, அப்படிலாம் சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. தேவன் நம்முடைய சிறுமையை பார்க்கின்றார். நம்முடைய நெருக்கத்தை அவரை நம்பி, இயேசுவை மட்டும் நம்பி இருக்கின்ற நம்மை பார்த்து அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து எண்ணில்லாத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை வழி நடத்துவார். அருமையானவர்களே, எனக்கு இந்த 14 காரியங்களை இந்த மக்கள் கொண்டு கொடுத்துருக்காங்களே. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? என்ன வறுத்த பயிரை அள்ளி சாப்பிடுவோம். பெரும்பயிறு எல்லாமே ஹெல்த்துக்குள்ளது தான், எல்லாமே சக்தி உள்ளதான். மெத்தைகள் எங்கனாலும் மெத்தையை போட்டு படுத்துக்கோங்க. என்ன, நீங்கள் மாவு எடுத்து உடனே புரோட்டா செய்யுங்க. எல்லாமே ரெடியாக கொண்டு வந்துருக்காங்க. ஆடுகள். எனக்கு இந்த 14 காரியங்களை அவர்கள் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
2 சாமுவேல் 17 அதிகாரம் 28 29 தேன் பாருங்க, எவ்வளோ தேன் கொண்டு கொடுத்துருக்காங்க. நிஜமான உண்மையான தேன், காட்டுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு, உடைய சிறுமையை பார்க்க ஒருவர் உண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் பட்ட பாடுகளினாலே அவருடைய இரத்தத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்கின்றோம். அதனால நம்மையும் நம்முடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரன் பேத்தி, உங்களுடைய பிள்ளைகள் திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், எல்லா நன்மைகளையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்க நம்முடைய சிறுமையை பார்த்து நம்மை உயர்த்தக்கூடிய தேவன் நமக்கு இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபம் செய்வோம். இயேசுவே, உமக்கு நன்றிப்பா, அந்த நாளுக்காக ஸ்தோத்திரங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவே, நீர் நல்லவர்ப்பா. எங்களுடைய சிறுமை எப்போல்லாம் நாங்கள் சிறுமைப்படுகிறோமோ அப்போல்லாம் எங்களுக்கு உதவி செய்து எங்களை தூக்கி வைத்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க எங்களுக்கு ஒருவர் உண்டு. என் நேசர் உண்டு, என் நேசர் உண்டு. இயேசுவே, நீங்கள் உண்டு என்று நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி எங்களை சிறுமைப்படுத்துகின்றார்களா, அடிமைப்படுத்துகின்றார்களா, எந்த காரியமானாலும் நெருக்கின்றார்களா, எல்லாவற்றினின்று விடுவிக்க நீர் எங்களுக்கு இருக்கின்றீரப்பா. மண்ணை வாரி தூற்றுகிறார்கள், கற்களை எரிகிறார்கள், தூஷிக்கிறார்கள், இவளோடு போராடுகிறார்கள். யாராயிருந்தாலும் அந்த சிறுமையை நம்மை பார்க்கிற ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக, வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய சிறுமையை பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே யார் எங்களை அற்பமாக நினைத்தாலும் அந்த இடத்துல அடுத்தாக்கில் எங்களை உயர்த்துகிற என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை பார்த்து சிறுமையாக நினைக்கின்றார்களா, கணவனை பார்த்து சிறுமையாக நினைக்கின்றார்களா, மனைவியை பார்த்து, சகோதரனை பார்த்து, பெற்றோரை பார்த்து, யாரை பார்த்து நம்மை பார்த்து சிறுமையாக நினைக்கின்றார்களா, அவர்கள் மத்தியிலே நம்மை உயர்த்த இயேசுவே நீர் எங்களுக்கு இருக்கின்றீர், நீர் இருக்கின்றீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிறுமையை பார்த்து எங்களை ஆசீர்வதிக்க உயர்த்த இருக்கின்ற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது எங்களையும் ஆசீர்வதி. எங்கள் சிறுமையை பார்த்து எங்களை ஆசீர்வதியும். நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுத்துருங்க. பிள்ளைகள் எதிர்காலத்தை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நன்றிப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் சிறுமையை கண்ணோக்கினார். நன்றிப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.